ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ஹஸ்பண்ட் சைடில் அவங்களோட கசினுக்கு வந்து வளகாப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போன விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே அதுவும் முகூர்த்த நாள்லாம் சொல்லவே வேணாம், சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. அவங்க ஃபங்க்ஷன் வந்து என்னமோ 10:30க்கு தான் வச்சுருக்காங்க நல்ல நேரத்துக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ணுறது எப்பவுமே 9 மணிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் நம்ம 9:15க்காச்சும் போவோம் அப்படிங்கிறது தானே ஐதீகம். இது நான் மட்டும் பண்ணல, இல்லை எல்லாரும் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு சின்ன ஒரு ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்கே போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் இங்கே வந்தோம். அதாவது நிற்கிற வண்டியில் டிரைவிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட தான் கற்றுக்கணும். மேடம் தான் உட்காந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இப்படி திருப்பினா அப்படி திருப்பினா அவளே சொல்லிக்கிட்டா. அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இல்லைப்பா இப்படி இல்லைப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நல்லபடியாக உள்ளே போகலாமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போனோம். பிரேக்கு ஆக்சிலேட்டர்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளாக இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஃபங்க்ஷன் நாங்கள் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் பேபி ஷவருக்கு போய் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். இடையில நடந்துச்சு, இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியல. இவங்களோட கல்யாண வீடியோ பட்னி தண்ணி வார்த்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எங்களோட கசின்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் சைடில் கசின்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு மச்சான் முறைக்கு பொட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலகலப்பாக தான் போச்சு. அதான் கொஞ்சமாக மாப்பிள்ளையோட மூஞ்சியில் கேப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. பட் நிறையா மச்சான்மார்ங்க இருந்தனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் கூட ஃபேஸில் இடம் இல்லாமல் தான் பண்ணினாங்க. ஆக்சுவலி இவர் வந்து எனக்கு கொழுந்தனார் முறையாகிறாங்க, என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு அவங்க. ஸோ ஒவ்வொரு அண்ணங்களா, அதாவது அவங்க அத்தை பசங்க இது எல்லாருமே, மாமா பசங்க இவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் தான் இருக்கிறாங்க, அண்ணா தம்பி எல்லாருமே இருந்தாங்க. எல்லோரும் வச்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அந்த நிற்கிறவங்க எல்லாருமே முறை செய்கிற லேடிஸ் ஃபஸ்ட்டு வச்சக்கப்புறம் ஜென்ட்ஸ் வந்து வைக்கிறது, மாப்பிள்ளைக்கு இது வைக்கிறதுங்கிற ஒரு இது இருக்குது, சடங்கு இருக்குது. அதுதான் போயிட்டுருந்துச்சு. இது வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்பா எப்படிப்பா வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கெட் டுகெதருங்கும்போது நமக்கு அந்த ஃபீலே வந்து தனி தான் இல்லைங்களா? நான் வந்து இதுக்கு வந்து போட்டு போனது பார்த்திங்கன்னா, பிங்க் கலர் சாரீ, க்ரீன் கலர் பார்டர் வச்சது. சிம்பிளாக தான் கொடி, ஒரு சின்ன செயின் மட்டும் தான் போட்டிருந்தேன். பாப்பாவுக்கு பட்டு பாவாடை போட்டிருந்தேன். அப்புறம் ரொம்ப சம்மர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கும் பேக்கப்புக்கு ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாக அவளுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதையும் சேஞ்ச் பண்ணோம். இதுதான் எங்கள் சித்தி இவங்க. ஃபுல் ஃபன்னாக தான் போச்சு. கொஞ்ச நேரம் டீசிங், கொஞ்ச நேரம் மும்மரமாக சாப்பாட்டுக்கு இடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி நல்லா ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன தான் நம்ம ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபரை வர வச்சுருந்தாலும் நம்ம ஃபோனில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்க்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா? அதுதான் ஹைலைட்டு. இது வந்து முகூர்த்த புடவை வந்து கட்டுறது வழக்கமாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து. இது பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணது. இதில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பிள்ளையார் டெக்கரேட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதை மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ப்ளஸ் ஒரு பாக்ஸில் ஓப்பன் பண்ணி ஒரு இந்த குலோப் ஜாமுன் மாதிரி ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதோட பேர் என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலைங்க. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஈவன் நானே வந்து ஒரு சின்ன பாப்பாட்ட சொல்லி அந்த ஸ்வீட் எடுத்து வந்தாடி தங்கம் அப்படின்னு கேட்டு, சரிங்க அத்தை அப்படி சொல்லி எடுத்து வந்து தந்தாங்க. இது வந்து சிஸ்டர்ஸ் தான். இது அன்னிக்கு வந்து பொட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா எங்கள் அண்ணி வந்து என் தங்கச்சிக்கு வந்து அந்த நலங்கு வைக்கிற இது இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் சித்திங்க. நல்லா இது ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட அத்தைங்க. அதனால் எனக்கு சித்தி முறையாகிறாங்க. அந்த இதில் தான் போச்சு. இவங்க தான் எங்கள் இருக்கலே வச்சு பெரிய அண்ணி. இவங்க தான் எல்லா இதுவுமே சீர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் கடைசியாக தான் பண்ணாங்க. ஏன்னா பக்கத்துலேயே முறக்காரன்னு நின்றுட்டே இருந்தாங்க. நான் வந்து எப்பவுமே வந்து போகும்போது கரண்ட் விரல் போட்டு போவேன். ஏலக்காய் சாக்லேட் கொடுத்தாங்க. என்னதான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு சொல்லி சாப்பிட்டேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து வயலுக்கு கொண்டு வந்து எங்கள் அண்ணன் போட தந்தா. அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்து எப்போவுமே வளையல் போடுறேன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு கண்ணாடி வளையல் போட்டு போவேன். நான் அந்த பிங்க் கலர் சாரீக்கு மேட்சாக என்கிட்ட ஒரு பிங்க் கலர் கண்ணாடி வளையல் இருந்துச்சு, அது நான் போட்டிருந்தேன்.
அது போக அ பார்த்தீங்கன்னா 2 கையில 2, 2 வளையல் கண்ணாடி வளையல் போட்டிருந்தேன். அங்க வளகாப்பு முடிஞ்சோனே வளையல் தர அப்போ வந்து எனக்கு என்னோட சைஸுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் என்னோட ஃபேவரைட் கலராவே சிக்கிருச்சு. டார்க் ரெட் கலரு. அத எடுத்து போட்டாச்சு. அப்பாடா! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம சைஸுக்கு நம்மளுக்கு புடிச்ச கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த வளையலும் போட்டு பார்த்தேன். கரெக்ட்டா இருந்துச்சு. அதான் சொன்னாங்கல்ல, "நிக்கும் கார்ல ஓட்டுவது எப்படிங்கிற மார, நிக்கும் எக்ஸலை எப்படி ஓட்டுவது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா வளையல் நான் ஏற்கனவே போட்டிருந்தது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால முழி வரைக்கும் பிள்ளைக்கு போயிட்டு வந்துச்சு. அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். பட்டு பாவாடைக்கு மேட்சா இருக்குன்னு சொல்லி போட்டுச்சு. சரி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணல. அத அப்படியே வச்சுட்டோம். என்னதாங்க எ எவ்வளோ பெரிய ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா மட்டும் தான் சாப்பிட்டு வந்தா தான் நமக்கு அந்த திருப்தியே இருக்கும். இல்லைங்களா? ஆமாவா? இல்லையா? அதான் சோறு சோறு, குழம்பு குழம்பு, ரசம் ரசம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் இது வந்து வளகாப்புங்கிறனால கண்டிப்பா வெஜிடேரியன் தான். அதில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதில 5 வகையான சாப்பாடு, 7 வகையான சாப்பாடு அந்த மாரிலாம் வைப்பாங்க. அ எனக்கு அந்த 5 வகை சாப்பாடுல ரொம்ப ரொம்ப எப்பவுமே பிடிச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தக்காளி சாப்பாடு பிடிக்கும். அண்ட் ரொம்ப 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 பிடிச்சது கேட்டிங்கன்னா, புளி சாப்பாடு பிடிக்கும். அப்புறம் தேங்காய் சாப்பாடு. தேங்காய் சாப்பாடு வந்து முதல்ல நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அ அம்மா செய்வாங்க சாப்பிடுவேன். பட் வேணான்னு சொல்ல மாட்டேன். அ ஆனா என்னோட கிளாஸ்மேட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ எனக்கு வேண்டிய தேங்காய் சாப்பாடு அவங்க அம்மா செஞ்சு குடுத்துடுவாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹர் நேம் காளீஸ்வரி. அவங்க அம்மா செய்ற தேங்காய் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். அவ காலையில வந்தோனே டிஃபன் பாக்ஸ் காலேஜ்ல போனோனே பஸ் விட்டு இறங்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்றேன், லோகா இன்னைக்கு தேங்காய் சாப்பாடு. ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எங்க அம்மா செய்ற வரைக்கும் இது ஏன் சொல்றேன்னு கேட்டா, எங்க அம்மா இந்த கொட்டையோட புழிஞ்சுட்டு போறனாலே எனக்கு பிடிக்காம போச்சா, இல்ல அவாய்ட் பண்ணேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. தேங்காய் சாப்பாடு கூட சாப்பிட்டுருந்தேன். ஆனா, நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது, என் ரூம்மேட் எனக்கு சமைச்சு குடுக்கும்போது, அந்த லெமன் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அவங்க செய்யறதே வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருந்துச்சு. கொஞ்சம் பொடி போட்டு எல்லாமே அதனால எனக்கு வந்து லெமன் ரைஸ் பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இங்க வச்சது பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்கண்டு சாதம், தேங்காய் சாதம், புதினா சாப்பாடு, புளி சாப்பாடு, அப்புறம் ஒன் மோர் ஐட்டம் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் இல்லாம ஃபங்ஷன் முடியுங்களா? அதுவும் பிஸ்தா ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் இருந்துச்சு. நல்லா திருப்திகரமா உட்காந்து சாப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் பாப்பா வந்து வெளிய கூப்பிட்டு வந்தா ரொம்ப எக்ஸைட் ஆயிருவா இல்லைங்களா? அவ பாட்டுக்கு என்ன பண்ணா, மண்டபத்த ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. சின்ன ஒரு மினி ஹால் தான் அது. அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா. அ பின்னாடியே போயிட்டுருந்தா. அந்த பக்கம் போக்கூடாது சமீனா. ஒரு குட்டி பாப்பாவ அவ பார்த்தா, கீழ உட்காந்துட்டு, அ பாருங்க கீழ உட்காந்துட்டு, "கீழ பாப்பாவ வையுங்கன்னா." "முடியாது." "பாப்பா நீயும் குட்டி பாப்பா தங்கம்" அப்படின்னாங்க. அப்புறம் அவளா உட்காந்துட்டு, "மடியில உட்கார வைங்க பாப்பாவ, நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரியே சொல்லிட்டு இருந்தா. எனக்கு சிரிப்பாவும் இருந்துச்சு. "தங்கம் நீயும் பாப்பா தான்டா, வாடா போலாம்" அப்படின்னோன்னே, "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா. சரி அப்புறமா புள்ள பார்த்துட்டு எல்லாம் சுத்தி முத்தி நடக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மேடம் மறுபடியும் செக் பண்ணாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். எப்பவுமே வந்து நம்ம போறப்போ கொஞ்சம் தூங்கிட்டு போனாலுமே, வரப்போ ஃப்ரெஷ்ஷா வருவோம் இல்லைங்களா? ஆனா, அவ நம் அதாவது குழந்தைகள பொறுத்தளவுக்கு பெரியவங்க போகையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், வரும்போது டல்லா வருவோம். ஆனா, இவ அப்படியே ஆப்போசிட்டுங்கிறனால நல்லா இது பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு, எங்க இன்னொரு சின்ன மாமியாருக்கு படுக்கன்னு சொல்லிட்டு அதையும் போய் பார்க்க போயிருந்தோம். போம்போது ஒரு பாட்டு முழுசா கேட்க விடல. அந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றது, சுத்தமா மியூட் பண்றது அப்படியே தான் ஃபன் போயிட்டுருந்துச்சு. சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சே, சரி புள்ள இது பண்ணட்டும். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப லாங் ட்ரிப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்து இப்போ ஓகே. இது என் கொழுந்தியா பசங்க 2 பேரும். 2 பேரும் தான் ஹெவி காம்படிஷன். அந்த ஒத்த ஃபோனுக்கு 3 பேர் அடிச்சுட்டு கிடந்தாங்க. ஆனா பாப்பா தான் குயின் ஆச்சே எல்லாத்த விடயும். 2 கிங் இருந்தாலும் ஒரு குயின் தான் அங்க பேசுதுன்னு சொல்லலாம். அவ தான் "குடுங்கடா ஃபோன" அந்த ரேஞ்சு தான் போச்சு. கொஞ்ச நேரம் அதுக்கு கொஞ்சம் தடாலடி போயிட்டு இருந்துச்சு. அத கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி டிசைட் பண்ணோம். இன்னொரு ஆ கசினோட இப்போ கசினுக்கு வந்து குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தையும் பார்த்துட்டு வந்துரலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புனோம்னா, கண்டிப்பா அத வந்து பிளான் பண்ணா அது நடக்கிறதில்ல. எங்கேயாச்சும் இப்படி கிளம்பும்போது டக்கு டக்குன்னு டைம் இருக்கா, அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு, இவங்க வந்து என்னோட இன்னொரு கொழுந்தியா. சரி இவங்களும் எல்லாருமே சரி கிளம்பலாம். நானும் ஒண்ணும் பார்க்கல. சரி வாங்க போலாம். சரி எல்லாரும் ஏறுங்கடா வண்டியில கிளம்பலாம். அதான் சமூக எட்றா வண்டிய அப்படிங்கிற ரேஞ்சில தான் போயிட்டுருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்ளோ டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த நாள விட்டோன்னா, அப்புறம் மறுபடியும் இதுக்குன்னு சொல்லி நம்ம தனியா போறதில்ல. ஸோ எல்லாமே பார்த்து வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆ பசங்க அது போகும்போது இது வந்து டேப் ரெக்கார்டரோ, இல்ல வேற எந்த ஒரு இதுவுமே யூஎஸ்பியே கனெக்ட் பண்ணல. ஏன்னா நாங்க பேசிட்டு போறதுக்கே சரியா இருந்துச்சு. அதுவும் குட்டி பசங்க நம்மளுக்கு பண்ற கமெண்டுக்கும் இதா தான் இருந்துச்சு. அதையும் கேட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் போனோம். ஆ சின்ன குழந்தை, அத பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். ஆனா, அத விட நான் வந்து கடந்து வந்த பாதைனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி. எந்த மாரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போக போக நான் சொல்றேன் எந்த மாரின்னு சொல்லிட்டு. அங்க போய் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். அ "அம்மா, அத்தை வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ இது பண்ணா. அங்க வந்து குழந்தையோட நின்னுட்டுருந்தாங்க அவங்களோட கசினு. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்துச்சு. இது ரிட்டர்ன் வரையில கொஞ்ச நேரம் அவங்க கூடயே பேசிட்டு வந்துச்சு. எந்த ஒரு குழந்தையும் கைய நல்லா சோப் போட்டு எங்க தான் நம்ம போயிருந்தாலும் சரி, கைய நல்லா சோப் போட்டு கழுவிட்டு, சானிடைசர் போட்டு தான் குழந்தைய தொடணும். இது வந்து நைட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஆடிட்டு இருந்தா. வந்து பெட்ரோல் பங்க்ல அவங்க அப்பா பெட்ரோல் போடுறதுக்குள்ள பாப்பா கொஞ்ச நேரம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தா. அதுவும் பண்ணிட்டு ஃபைனலா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு வரும்போது டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம் பாப்பாக்கு. அப்புறம் எங்களுக்கு செஞ்சுட்டோம். ஆ நான் சொன்னேன்ல இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும், ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. நான் எடுத்த பிக்ஸும் வந்து நான் அந்த ஃபங்ஷன்ல கலந்த பிக்ஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபுல் வியூ. நான் க்ளோஸ் அப்ல எதுவும் எடுத்துக்கல. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.